உங்கள் குழந்தையோட மேத்ஸ் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனை வந்து அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் பண்ணணுங்க. ஸோ ஃபவுண்டேஷனுங்கிறது இந்த இடத்துல நம்ம நம்பர்ஸு, பேட்டர்ன்ஸு, தென் வந்து பேசிக் ஆப்ரேஷன். ஸோ பேசிக் ஆப்ரேஷன்ஸுங்கிறது அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், இது எல்லாமே அவங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அடிஷன், சப்ராக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறது சொல்லித்தரோம். மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு வந்து கண்டிப்பாக டேபிள்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக மெமரைஸ் பண்ண வச்சுருங்க. டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா அவங்க மேக்ஸ் வந்து எந்த ஃபியருமே இல்லாமல் அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கற்றுக்கும் போது அதை வந்து ஒரு ஃபன் வேல நம்ம கொண்டு போகணும். லைக் கேம்ஸ், பசில்ஸ், இல்லை குவிஸ் காம்படிஷன்ஸ் மாதிரி டேபிள்ஸ்லேயே நம்ம குவிஸ் காம்படிஷன்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து நல்ல என்கேஜ்மெண்ட்டாக மேக்ஸ் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. தென் தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் தம் எக்ஸ்ப்ளோர் வித் த ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன். ஸோ அவங்க கற்றுக்கிட்ட கால்குலேஷன்ஸை ரியல் டைமில் அவங்கள வந்து அப்ளை பண்ணுறதுக்கு விடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள கால்குலேட் பண்ண சொல்லுங்கள், சின்ன சின்ன பேசிக் கால்குலேஷன். ஸோ அப்போ அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து மேத் வந்து பிடிக்கலன்னு வந்து சொல்லவே மாட்டாங்க. தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அந்த கன்சிஸ்டன்சியில் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டிராஸ்டிக்காக அவங்களுக்கு தெரியும். தென் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு அப்ரிஷியேஷன்ஸ் கொடுங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு அப்ரிஷியேஷன் தான் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த அப்ரிஷியேஷன்ஸ் கொடுக்குறப்போ அவங்க வந்து நல்லாவே மேத் வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க.